அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீண்டகால முதலீட்டுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை, ஒரு நல்ல பிஸ்னஸை அதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவோடைய கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த பிஸ்னஸோடைய பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டு அதில் முதலீடு பண்ண தான் முயற்சிப்பீங்க. ஒரு பிஸ்னஸோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவை பெர்ஃபெக்டாக எக்ஸாக்டாலாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஓரளவு ரஃபாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது மூலமாகவும், அந்த கம்பெனிக்கு எவ்வளோ பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் வருது, லிக்விடிட்டி அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் எபிலிட்டி எவ்வளோ கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி யோசிக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பத்தாது. அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொமோட்டரு, அந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட் என்ன, அந்த கம்பெனிக்கு அந்த செக்டரில் எவ்வளவு காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், அவங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளவு பிராண்டடாக இருக்குது, எவ்வளோ பேர் விரும்பி வாங்குகிறாங்க, அவங்களுக்கு அந்த செக்டரில் எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்குது. மோட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது என்னன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ரீசன்ஸ்லாம் உங்களால் அந்த கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இந்தியாவோட எக்கானமி க்ரோ ஆக போகுது, இவ்வளோ தூரத்துக்கு ஜிடிபி க்ரோ ஆகும், நம்மளில் யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க, இந்தந்த செக்டர்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போகிறாங்க, நல்ல பூம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவி தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரி, கார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் யோசித்து அந்த செக்டரில் அந்த ஏரியாவில், அதாவது ஈவி வெஹிக்கிள்ஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் உள்ள கம்பெனிஸில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை இப்போ நான் சொன்ன இந்த ஃபினான்சியல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட், அந்த ப்ராடக்டோடைய காம்படிட்டிவ் எட்ஜு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, பாட்டம் அப் அப்ரோச்சில் டைரெக்டாக எனக்கு ஒரு கம்பெனி பிடிக்குது, அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரொமோட்டர்ஸ், அவங்களுடைய பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் க்ரோத்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்யூச்சரில் இவ்வளோ தூரத்துக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த கம்பெனிக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, அதனால் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விசுவலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறது பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா எனக்கு ஷேர் பண்ண டிப்பை நான் சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு. அது ஸ்டாக் ரிலேட்டட் கிடையாது, ஒரு ஜென்ரிக் டிப்பு தான். அதை நீங்களும் கேளுங்க. ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது, அதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ பொருட்கள் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜை இங்கே வைக்கலாம், வாஷிங் மிஷினில் இங்கே வைக்கலாம். இந்த மாதிரி நம்மள்கிட்ட இருக்க பொருட்கள் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறத ஒரு விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணிட்டு தான் அந்த வீடை வாடகைக்கு எடுக்கணும். இது ஒரு நல்ல டிப்பு. இதுதான் என்னோடய ஃப்ரெண்டோடைய அப்பா எனக்கு ஷேர் பண்ணது. எனக்கு தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சுங்க. இதே மாதிரி தான் நம்ம ஒரு கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஒரு கம்பெனி என்ன என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு மார்க்கெட் ஷேரு, அதோடைய சேல்ஸ் க்ரோத் பாஸ்ட்டில் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பைப்லைன், அதாவது ப்ராஜெக்ட் இன்னும் பைப்லைனில் நிறையா இருக்கா, அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸை அனலிசிஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் புரிய வருங்க. அதே போல் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமாக நம்ம அந்த பிஸ்னஸ் அண்டர் வேல்யூடாக இருக்கா, ஓவர் வேல்யூடாக இருக்கா, சப்போஸ் அண்டர் வேல்யூடாக இருந்து அந்த அண்டர் வேல்யூக்கு இப்போ ரீசன் இருந்துச்சு, ஏன் ஸ்லோவாக மூவ் ஆகுது அந்த ஸ்டாக்கு அப்படிங்கிறத ரிசர்ச்சை நம்ம பண்ணும் பொழுது
அந்த இதில் உள்ள ரீசன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரீசன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அண்டர் வேல்யூடாக இருந்து அந்த பிஸ்னஸுக்கு நல்ல பொட்டென்ஷியல் பிஸ்னஸ் growth இருக்குது, நல்ல மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. சரி, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து இப்படி தியரியாக பேசுகிறத அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கம்பெனியோடைய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்ன, எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற பேசிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் ரேஷியோஸ் இருக்குது. உதாரணமாக லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா அந்த கம்பெனியோடைய கேஷ் ஃப்ளோ நல்லா இருந்தால் தான் அந்த கம்பெனிக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த வட்டியை வந்து மாதம் மாதம் கொடுக்குறத அவங்களால மீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களுடைய லிக்விடிட்டி ரேஷியோவை வச்சு நம்ம அந்த கம்பெனிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே சமயம்தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவும், அந்த கம்பெனிக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் அதாவது என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஒரு ஷேருக்கு எவ்வளோ வந்து அவங்களால வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியுது, அதே போல் அவங்க வச்சுருக்கிற அசட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதிலிருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது, அந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டு எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் எஃபிஷியன்சி ரேஷியோஸ். சரிங்களா? அவங்களுடைய ரெவன்யூ வந்து எவ்வளோ க்ரோ ஆகுது, சரிங்களா? அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறது. என்ன மாதிரி அந்த கம்பெனியோடைய ஆப்ரேட்டிங் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி ப்ராஃபிட் மார்ஜினை எப்படி வந்து அந்த கம்பெனினால் ஏற்றுறாங்க, எந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். உதாரணமாக ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐடிசி மாதிரி கம்பெனிஸு இல்லை வந்து பெரிய பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அதே விலைக்கு ஃபுட்டோடைய அமௌண்ட்டை குறைச்சி அதே பேக்கில் விற்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாமே. சரி, அதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோஸுங்க. அது மட்டும் இல்லாமல் லெவரேஜ் ரேஷியோஸில் தான் நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பற்றி பேசுவோம். அது 1க்கு கீழே இருந்தால் நல்லதுன்னு ஆல்ரெடி பேசியிருக்கோம். வேல்யூவேஷன் ரேஷியோவில் தான் நம்ம திருப்பி பிபைஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கொடுக்காம ரீஇன்வெஸ்ட் பண்ணுற க்ரோத் ஸ்டாக்கா, இப்படியெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள டீட்டெயிலாக போகும்பொழுது நீங்களும் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டராக மாறுறீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தங்க. நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பல வீடியோக்களில் வேறு விதமாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அங்கங்கே காட்டியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோவையும் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். இல்லாட்டி நீங்கள் போய் அன்பாப்புலர் வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன், அது யாருமே பார்க்கல. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், சால்வன்சி ரேஷியோ பற்றி போட்டேன். அதெல்லாம் வந்து பாப்புலர் ஆகலை, பட் இருந்தாலும் அது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கீழே தான் வருங்கிறத புரிஞ்சுக்குங்க. வீடியோவை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோவுமே எவ்வளோ வியூ போகும்னு எனக்கு தெரியாது. ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதனால் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறது நல்ல ஸ்டாக்கு இப்போ வேல்யூவேஷனில் இருக்கா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எவ்வளோ ரிட்டர்ன் தரும், அதை மட்டும் சொல்லு, நான் போய் முதலீடு பண்ணணுமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறதா நான் உணர்றேன். அந்த மைண்ட் செட்டு லாங் ரன்னில் ஹெல்ப் ஆகாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இப்போ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. ஏறலாம், இன்னும் ஏறலாம். இது வந்து சிப் பண்ணுறதுக்கு தான் நல்ல டைமு, பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடையாது, நான் சொல்லிட்டேங்க. சரி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுக்கு மறுபடியும் வருவோம். குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ், அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் மாடல் என்ன, அந்த கம்பெனியோடைய பிராண்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இது ரெண்டுலேயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, என்ன தான் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நம்ம உள்ளே என்ட்ராகக்கூடாது. ஏன்னா நல்ல பிஸ்னஸாக இருக்கும், நிறையா காசு வச்சுருப்பாங்க, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எல்லாமே காலியாயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி ஏதாவது ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே
அஃபெக்ட் ஆகிற கம்பெனியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசிக்கு வந்து ஒவ்வொரு பட்ஜெட் டைம்லையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் தான். ஏன்னா சிகரெட்டுக்கு வந்து டேக்ஸை வந்து அதிகப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அந்த ஸ்டாக்கை வந்து கீழே அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், யூஎஸில் என்ன நடக்குது, ஃபெட் என்ன இது பண்ணுறாங்க, என்ன மாதிரி பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட்டோடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது. ஏன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைன்னா வந்து பெருசாக வந்து பாலிசியெல்லாம் டெசிஷன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. அது வந்து இன்டைரக்டாக வந்து நம்ம கம்பெனியோட பிஸ்னஸை தான் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனிக்கு, அவ்வளோதான். அந்த டெக்னாலஜி சேஞ்ச் வந்து இந்த கம்பெனியவே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும். உதாரணமாக கோட்டக் சொல்லணும்னா, நம்ம வந்து என்ன கோட்டக்னா இது சொல்லலைங்க, நம்ம கேமரா ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் அப்படி தானே போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்துச்சு. ஸோ அந்த கம்பெனியே வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆகும்பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ பெட்ரோல் டு ஈவிங்கிறாங்க, பெட்ரோல் டு சிஎன்ஜி அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து நியூஸ் கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஆகலாமோ, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறது வந்து நமக்கு தெரியும். அப்போது ஒரு கம்பெனி லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், நல்ல ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியை விற்றுட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேறு பங்கில் இருக்கிற பட்சத்தில் அதை விற்றுட்டு அதில் வந்து முதலீடு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு, வேறு எனக்கு ஆப்ஷன் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு இன்னொரு கம்பெனி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நிறையா பேர் தப்பு பண்ணி அதே கம்பெனிலேயே ஓவர் வேல்யூடு ஆனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கே வந்து என்னென்னா ஒரு 20% 25% கரெக்ட் ஆகிட்டு அந்த டைமில் அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல கம்பெனிங்கிறதுனால இன்னும் பொட்டென்ஷியலாக க்ரோ ஆகிட்டு திருப்பி அந்த ஸ்டாக் எந்திரிச்சு மேலே போகும். இதனால தான் வாரன் பஃபட் மாதிரி ஆள்கள் வந்து ஒரு கம்பெனியை வாங்கிட்டேன்னா ஆலையடி வாலியாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பெல்லாம் விற்று வாங்குற மைண்ட் செட்டுக்கு போகிறோமோ அப்போல்லாம் நம்ம நிறையா தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஹியூமனுடைய எமோஷன்ஸ் வந்து டெம்ப்டிங்கு, நம்ம காசை மட்டும்தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இருக்குது. நான் சொல்கிறதோட உண்மை அனுபவமாக நீங்கள் பண்ணி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் உண்மையிலுமே புத்திசாலியாக இருக்கிற இளைஞராக இருந்தீங்கன்னா நீங்கள் வயசானவங்க சொல்லும் பொழுது அவங்க அனுபவத்தை நீங்கள் வந்து உங்களால் இமேஜின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தவறுகளை குறைக்கும் பொழுது நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆவீங்க. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். அந்த மாதிரி நான் எடுத்த முடிவுகள் 1-2 இருக்குது. அதை ஃப்யூச்சர் வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, நீங்கள் ஆல்ரெடி லென்த்துன்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு ஜென்ரிக் ஸ்டோரி தான். டேக் கேர். ஓகே, பாய்.